என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கருப்பு படத்தில் அந்த கருப்பு சாமி அவர்கிட்ட வேண்டனா சரி எதுவும் சரி நீதி நிலைநாட்ட முற்படுவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த கருப்பு சாமிக்கு அப்படி தான் இருந்துதான். உங்களுக்கு சன்னியாசியாகவே வாழ்க்கை நடத்தி மக்களுக்கு நன்மைக்காகவே இருந்தாங்க. அவர்கள் தான் ஐயனார். ஐயனாருக்கு எல்லை தெய்வம் வந்து அவருக்கு முன்னாடி வந்து அந்த ஊரை பார்த்துக்கிறவர் உள்ள ஊருக்குள்ள பெரிய சுவாமி, மாரியாயி, மாரியாத்தா, ஐயனார், இந்த குலதெய்வங்களுக்கு அடுத்து எல்லையில் வந்து வைக்கிறவர் கருப்புசாமி. இங்கேயும் திருட்டோ பொய்யோ வழக்கோ எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது அந்த காலத்தில் நீதி பரிபாலனத்துக்கும் எல்லையை பாதுகாப்பதற்குன்னா கருப்புசாமி. 3 படித்தான் சாதாரணமாக இருக்கிறது கருப்புசாமி. அவர் நான்வெஜ்ஜு, சாராயம், பீடி, சுருட்டு அது எல்லாமே அன்றாட மனுஷன் வாழ்க்கையில் இருந்து எல்லாம் சாப்பிட்டு இருப்பார். சார், இந்த கருப்பு சாமி ஏன் கருப்பாக இருக்கிறார், ஏன் கோபமாக இருக்கிறார், மீசை வச்சிட்டு இருக்கார், கையில் சார் வந்து அருவா வச்சிட்டு இருக்கார், ஒரு ரவுடி இல்லை சார். அருவா மட்டும் இல்லை சார், அருவா மட்டும் இல்லை, 18 ஆயுதங்கள் அவர் உடம்புல இருக்கு. எல்லாருமே 18 சித்தர்களுக்குமாங்க, அதெல்லாம் அந்த அவருக்கு சித்தர்கள்லாம் அவர் கணக்கிடு. அவருக்கு வந்து ஆயுதம் 18, சிவனுடைய ஆயுதங்கள் 18 ஆயுதங்களும் ஆயுதத்தையும் இருந்த ஒரே ஒரு மனித குலத்தில் பிறந்து வாழ்ந்தவர் வந்து கருப்புசாமி. மொத்தத்துக்கு ஒரு கருப்புசாமி குறிப்பிட்ட ஒரு குரூப்பை பாதுகாப்புறத வச்சுக்கலாமா? எப்படி வேணா நீங்க வைத்துக்கலாம். ஏழை எளியவர்களை காப்பாற்றினவர் கருப்புசாமி. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பேராசிரியர் முதுமுனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ கருப்பு படம் வந்திருக்கு சார், அது பிச்சுக்கிட்டு போகுது. அதாவது அந்த கருப்பு படத்தில் அந்த கருப்பு சாமி அவர்கிட்ட வேண்டனா சரி எதுவும் சரி நீதி நிலைநாட்ட முற்படுவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த கருப்பு சாமிக்கு அப்படி தான் இருந்ததா? ஆதியில் ஒரு குடி இருந்தது. புறநானூரில் வந்து ஆதியில் ஒரு குடி இருக்குது. அந்த குடிகளுக்கு வந்து சாதி கிடையாது. புறநானூறு 335வது பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதியில் ஒரு குடி இருந்திருக்கு. அதில் 4 குடிகள் இருந்திருக்காங்க. 4 வகை பூக்கள் இருந்திருக்கு, 4 வகை நிலங்கள் இருந்திருக்கு, 4 வகை தானியங்கள் இருந்திருக்கு. அவ்வளோதான் சார். 4 என்னுடைய நாகரிகமே 4 தான். புறநானூறுன்னு 335வது பாட்டில் எல்லாரும் படிக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் காஸ்டிசமே இல்லை. ஒரு குடி இருந்திருக்கு. அந்த குடி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் வந்து ஒரு குடிங்கிறது ஒரு 50 வீடுகள் இல்லைன்னா ஒரு அவ்வளோதான், 50க்கு குறைந்த வீடுகள் அதிகமாக அந்த இடத்துல அந்த குடிகள் இருக்கும். சுற்றிலும் வனம். அப்போ அந்த வனத்தில் வந்து அந்த குடிகளுக்கு வந்து பெரிய தெய்வம் வந்து பெரிய சுவாமி. பெரிய சாமிங்கிறது சிவன். அந்த சிவனை வந்து நடுகள் வச்சு வழிபட்டாங்க. அந்த சிவன் வழிபாடு வந்து ஊருக்கு தாண்டி இருக்கும். தாண்டி உங்களுக்கு பயபக்தியோடு அவர்கிட்ட அன்றாடம் குளிக்க முடியாது. விவசாயத்தில் இருக்கும். அன்றாட குடும்ப வாழ்க்கையெல்லாம் விலக முடியாது. அப்படி ஒரு இணைந்த ஒரு அன்பான நாகரிகம் அந்த காலத்தில். அப்போ மக்கள் வந்து இறைவனை பார்க்குறாங்க. இறைவனை பார்க்குறது சிவசித்தரை தான் பார்க்குறாங்க. சிவன் மூலமாக தான் பார்க்குறாங்க. அவர் தான் சித்தர்களுக்கு தலைமை தெய்வம். அவர் வந்து தமிழ் மக்களோடு இருந்துட்டு தமிழோடு இருந்துட்டு அவருக்கு காலம் தெரியல. இந்த புறநானூறு குடிகள் எந்த காலத்தில் வந்து சிவனோடு இருந்தாங்க, அது எங்கே அவர் வந்து தெய்வமாக இருந்தாருன்னு தெரியல. ஆனால் தமிழக எல்லைக்குள் எல்லாமே எங்கு பார்த்தீங்கன்னாலும் உள்ள பெரிய சுவாமி கோயில் இருக்கும். அதைத்தான் மகேஸ்வரன், பரமேஸ்வரன், அப்புறம் ஈஸ்வரன் பல பட்டங்களில் தாண்டி இன்றைக்கி அதுக்கு பட்டம் கொடுத்து அது கோயில்களாக மாறிடுச்சு. அந்த ஒவ்வொரு கோயிலும் சித்தர்கள் இருந்தாங்க. சித்தர்கள் வந்து சிவனுடைய சித்தர்கள் ஒவ்வொரு ஊரையும் பாதுகாத்தாங்க. அந்த சித்தர்களுக்கு பேர் ஐயனார்னு பேர். மிகவும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவன், மிகவும் சிறப்புடையவன். உங்களுக்கு சன்னியாசியாகவே வாழ்க்கை நடத்தி மக்களுக்கு நன்மைக்காகவே இருந்தாங்க. அவர்கள் தான் ஐயனார். ஐயனாருக்கு எல்லை தெய்வம் வந்து அவருக்கு முன்னாடி வந்து அந்த ஊரை பார்த்துக்கிறவர் உள்ள ஊருக்குள்ள பெரிய சுவாமி, மாரியாயி, மாரியாத்தா, ஐயனார்,
இந்த இந்த குலதெய்வங்களுக்கு அடுத்து எல்லையில் வந்து வைக்கிற ஒரு கருப்புசாமி. ஏன் கருப்புசாமின்னு ஒரு புது பேர் வந்துச்சுன்னா சார், இருட்டில் தான் அவங்க நடமாட்டம் கூட இருக்கும். அவங்களுக்கு வந்து காலில் கடையம்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. கடையம்னா பெரிய காப்பு, அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து இரும்பு இது இருக்கும், பரல்கள் இருக்கும். டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் வரும். ஏன்னா மிருக பயம் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் இல்லை, வரார் புறப்பட்டா இருப்பா கருப்புசாமின்னா ஊர் அடங்கி இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும். எங்கேயும் திருட்டோ பொய்யோ வழக்கோ எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது அந்த காலத்தில் நீதி பரிபாலனத்துக்கும் எல்லையை பாதுகாப்பதற்கு தான் கருப்புசாமி. அவர்கள் எல்லைக்குள் எவனும் உள்ளே நுழைய முடியாது அவருடைய இது. அப்புறம் அவருடைய சிவ அம்சம் அவர். ஏன்னா பெரியசாமின்னு உள்ள கோயில் வச்சுருக்கேன், அவருடைய சிஷ்ய பிள்ளை தான் அங்கே வெளியில் ஊர் எல்லையில் நிற்க வைக்கிறார். அப்பா எல்லையை, நான் பல வேலைகளில் இருப்பேன், நீ எல்லையை பார்த்துக்க, எல்லையில் நீதி அந்த ஊருக்குள்ளே தர்மம் தானம்லாம் பார்த்துக்க, அப்படிங்கிறதுக்கு தான் சார் இவங்க வச்சது. அந்த தர்மங்களை காப்பாற்ற 3 படி தெய்வங்கள் அந்த காலத்தில் இருந்தது. 3 படி தான் சாதாரணமாக இருக்கிறது கருப்புசாமி. அவர் நான்வெஜ்ஜு, சாராயம், பீடி, சுருட்டு, அது எல்லாமே அன்றாட மனுஷன் வாழ்க்கையில் இருந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்காது. அவருக்கு வேண்டியது நேர்மை, உண்மையான உண்மை, நேர்மை. அவருக்கு வந்து எல்லாம் படைப்பாங்க. அடுத்து மாரியாத்தா, உள்ள மாரியாத்தாங்கிறது அன்றாட வாழ்க்கையில் அவர்களுக்கு மாரியம்மன்கிற வழிபாடு வந்து, அவள் வந்து ஒரு தெய்வம், சிவ அம்சம், பெண் யோகி. சிவயோகிங்கிறவர் ஆண். அதே மாதிரி பெண் யோகி அம்சத்தில் வந்து அந்த அம்மா வந்து எந்த வித ஒரு இது இல்லாமல் இறைவனையே நாடி அவங்கள பக்தியோடு இருந்து அவங்க சமயபுரத்தில் தான் முதல் அவதரிச்சிருக்காங்க. இன்றைக்கி காவேரியினுடைய வடகரையில் அங்கே வாங்கி அங்கே மாரியம்மன் உள்ளே இருக்காங்க. கருப்புசாமி வெளியில் எல்லையில் இருப்பார், உள்ளே வந்து அதுக்கு கொஞ்சம் தூரமாக வந்து பெரியசாமி கோயில். பெரியசாமி கோயில்னு சொன்னதெல்லாம் பின்னால் வந்து ஈஸ்வரன் கோயில்னு இன்றைக்கி மாற்றிட்டாங்க. என் குலதெய்வம் மாணிக்க வாசகர் ஒரே வரியில் சொல்லிட்டார் சார், தென்னாடு உடைய சிவனே போற்று, எந்நாட்டவருக்கும் இறைவா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவன்கிறவன் தென்னாடு உடையவன், அவனுடைய எந்த நாட்டில் உள்ளவருக்கும் அவன் ஒருத்தன் தான் இறைவன். சரி, இதில் எனக்கு ஒரு டவுட்டு. தென்னாட்டு உடைய சிவனையை போற்று, எந்நாட்டுக்கும் இறைவாய் போற்று. அதாவது கைலாயம் வடக்கில் இருக்கு, ஆனால் அவர் அந்த வாசல் அவர் காலடியை எடுத்து வைக்கிறது தெற்கு நோக்கி. அதனாலதான் வந்து பின்னால் ஆரிய பித்தலாட்டம் சார். எங்களுக்கு கைலாயம்னு அந்த மலை வந்து கடலுக்குள்ள கிடந்தது. 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கடலுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நில அதிர்வுகளால் உண்டாகி பாறை வெளிப்படுது. அப்படி ஒரு பாறை பிளந்துக்கிட்டு உள்ளே வரும் பொழுது அதுக்குள்ளே இருந்து வந்து ஒரு கரும் பாறை வந்து ஆதி காலத்து பாறை ஒன்று மேலே வந்து நிற்கிது. அது திபெத்தியர்கள் தான் சார் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, பௌத்த மதம் தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தது. நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா திபெத்துங்கிறது பௌத்த பூமி, இன்னைக்கும் பௌத்த பூமி அது. அந்த பௌத்தர்களுடைய குலதெய்வம் திபெத், கைலாயம். சிவன் வழிபாடுங்கிறது ஆரிய நாகரிகம் வந்து இப்போ 2500 வருஷம் தான் சார் ஆகுது. எங்களுடைய நாகரிகம் வந்து 5000 ஆண்டுகள். ஆக 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதிர்ந்த நாகரிகம் தமிழ். அந்த தமிழ் நாகரிகத்தோட மூத்த கடவுள் வந்து சிவன், தென்னாடு உடைய சிவன். அப்போ அவனுக்கு உப தெய்வங்கள்லாம் யாரு? மாரியம்மன். எல்ல தெய்வம் வந்து கருப்புசாமி. சரி சார், இந்த கருப்புசாமி ஏன் கருப்பாக இருக்கிறார், ஏன் கோபமா இருக்கிறார், மீசை வச்சிட்டு இருக்கார், கையில சார் வந்து அருவா வச்சிட்டு இருக்கார், ஒரு ரவுடி இல்லை சார். அருவா மட்டும் இல்லை சார், அருவா மட்டும் இல்லை, 18 ஆயுதங்கள் அவர் உடம்புல இருக்கு. 18ஆம் படி கருப்புன்னா ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஆயுதம். எல்லாருமே 18 சித்தர்களுக்குமாங்க, அதெல்லாம் அந்த அவருக்கு சித்தர்கள்லாம் அவர் கணக்கிடாது. அவருக்கு வந்து ஆயுதம் 18, சிவனுடைய ஆயுதங்கள் 18 ஆயுதத்தையும் பெற்றிருந்த ஒரே ஒரு மனித குலத்தில் பிறந்து வாழ்ந்தவர் வந்து கருப்புசாமி. 18 ஆயுதங்கள் தான் சார் கணக்குக்கு அது. ஆனா நீங்க அந்த கத்தி மட்டும் தெரியுது, பல ஆயுதங்கள் உங்களுக்கு. கடவுள் மதுரையில 18ஆம் படி கருப்புசாமி அழகர் கோயில், அதாவது மதுரை அழகர் கோயில். ஆனா அந்த அழகரை திருட வந்த மாந்திரியர்களை ஒருத்தரை அவரை இது பண்ணி அந்த படிக்கட்டை தான் வச்சிருக்கு. அதனால்தான் 18ஆம் படின்றாங்க. நீங்க 18 திருடர்களையும் தாண்டி மேலே வந்தவர் கருப்புசாமிங்கிறாங்க. 18 சித்தர்களுக்கு உள்ளதுங்கிறாங்க. பலவாறு 18க்கு அர்த்தம் சொன்னான்னு சார். மூல அர்த்தம் வந்து 18 ஆயுதங்களை வைத்திருந்தார் கையில். 18 ஆயுதங்கள் சிவனுடைய கையில தான் இருக்கும். சரி, சிவ ஆயுதங்களோடு சார் நிறைய ஆயுதங்களை வச்சிருந்தாரு.
அவர் வந்து எந்த நேரமும் அகோரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார், அலர்ட்டாக இருக்காருன்னு அர்த்தம். ஓ அலர்ட், அதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காருன்னு அர்த்தம். ஓ அவர் அல்ல, அவரை பார்த்துன்னு பயந்துட்டு அந்த ஓடி போடணுன்ட்டா அது இல்ல மாதிரி சார், வேஷத்துல இல்ல சார், இருக்காரா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இரவு நேரத்தில் அவர் வந்து நடமாட்டம் வருவார் கிராமத்துக்கு. ஓ யாருக்கு கண்ணுக்கு தெரிய கூட கருப்பா இருக்கிறார். கருப்பு சுவாமினா இருட்டில் வந்து புறப்பட்டு வந்த சுவாமி. சும்மா சர்வசாதாரணமா இருட்டில் நடப்பாராம். ஆதி காலத்தில் இருட்டு, கும்மி இருட்டில் கிராமம் மூடிடும். அந்த கும்மி இருட்டில் கிராமங்கள் மூடி இருக்கும் போதுதான் கல்வர்கள் உள்ள வருவாங்க. ஆமா, திருடுறது நைட்ல அந்த தான் பகல்ல வருவாங்க. கல்வர்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு பயம், ஊரை பாதுகாத்து நிம்மதியா தூங்க நான் வந்துகிட்டு இருக்கேன்னு ஊரை வளம் வரும்போது டலங் 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 டலங்னு சத்தம் வரும். இந்த 18 ஆயுதங்களும் எல்லாம் ஜில் ஜில் ஜில்னு சத்தம் வரும். அந்த காலகட்டத்தில் கருப்பு புறப்பட்டாருனாவே அதே மக்கள் பயந்தாங்க. எதுக்கு மீச சரியா ரவுடி மாதிரி மீசை வீரத்தின் அடையாளம். அது பாண்டி நாட்டுல தான் வந்து கருப்புசாமி வழிபாடு வந்து பாண்டி நாட்டில் தான் வந்தது. அவர் ஒரு ரவுடியா கூட இருக்கலாம். இல்லை சார், ரவுடி இல்லை சார். மீசைங்கிறது தமிழர்களுடைய நாகரிகத்தில் மீசை வந்து வீரத்தின் அம்சம். நான் எவ்வளவு வீரமாக இருக்கேங்கிறது முறுக்கு மீசையிலே பார்த்துக்கலாம். அது பாண்டி நாட்டுக்கே உள்ளதான் அந்த பெரும் மீசைகள். அதனால வந்து அதில் வந்து உங்களுக்கு கருப்புசாமி, எல்லா கருப்புசாமியும் பெரும் மீசைகள் தான். சரி சார், நீங்க சொன்னீங்க அதாவது சிவன் தமிழருக்கு உரியவன், அது வந்து ஆரியர் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா ஏன் கருப்புசாமியை கேப்சர் பண்ணல? அங்க ஒரு பிராமணர் கருப்புசாமி வந்து பூசாரியா கூட இல்ல, இது ஏன் காரணம்? கிராமம் வந்து ஆரிய நாகரிகம். அவரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய ஹிந்து வியூ ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து நான் எடுத்த தரவு, ஆரியர்கள் தெற்கே வருகிறார்கள். இங்கே வந்தவுடன் இங்கே அதிர்ந்த நாகரிகங்களையும் கோயில் வழிபாடுகளையும் பார்த்து அயர்ந்து போகிறார்கள். அவர் வியந்து போகிறார்கள். வியந்து போய் அந்த முக்கியமான கோயில்களோடு மன்னர்களோடு சேர்ந்ததை எல்லாம் அவர்களே முயற்சி சமஸ்கிருதமய ஆக்குறார்களே தவிர மொத்த ஊரையும் அவர்களால் மாற்ற முடியும். ஏன் கருப்புசாமி மாத்திரம் விட்டுட்டாங்க? கருப்புசாமி மாரியாயி ரெண்டு பேர், ரெண்டு எங்கள் தமிழ் தெய்வங்களை அவங்க, ஏன்னா எல்லாமே தமிழ் அர்ஜனை, அவங்க தமிழ்ல தான் இருக்காங்க, சமஸ்கிருதத்துக்கு மாற்ற முடியும். அங்க ஆரியர்கள் உள்ள நுழைய முடியல. ஏன் அதுக்கு கடவுளா ஆரியர்கள் வந்து அரசர்களுக்கு தகுந்த இடத்தில் கோயில் கட்டி எழுப்பினார்கள் அவருடைய குலதெய்வங்களை. ஓ அந்த தெய்வம், அதனால அவங்க தெய்வம் அது. இப்ப நீங்க ஒரு பெரிய ஜாம்பவான் உள்ள ஜாதி, நான் ஜாதியில சொல்ல வேண்டிய ஒரு 2-3 ஜாதி தமிழ் ஜாதிகள் இருந்தது. அந்த சாதிகளுக்குள்ள இந்த கோயிலே இருக்காது. இந்த கருப்புசாமி விட்டு அவங்க கவலைப்படுறது, ஏன்னா அவங்க ராஜாக்களோடய இருந்தவங்க. அரண்மனையை ஒட்டி இருந்தவர்களுக்கு எங்க கிராம தேவதை தெரியாது. அவர்கள் அரண்மனையை ஒட்டி வாழ்ந்த 2-3 சாதிகள், பிராமணர்களோட 4 சாதி. இந்த 3 சாதிகள் பேரை நான் சொல்ல விரும்பல. அதுக்கு பாடலே இருக்கு, சித்தர்கள் பாடலே இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நான் வெளிப்படையாக சொன்னேன்னா என்னை இயேசுமே கல்லெடுத்து அடிச்சு கொண்டு போடுவாங்க. அதனால வந்து அந்த 3 சாதிகளும் அந்தணர்களும் சேர்ந்து அரசர்களோட சேர்ந்து இருந்தது தான் இன்னைக்குள்ள பெரிய கோயில்களுடைய தெய்வம். ஆனா நீங்க ஒண்ணு பாத்தீங்களா, அதாவது ஆரியர்கள் உள்ள வராதனாலதான் இந்த சாமி பெரும் கோபத்தோடு அகங்காரத்தோடு முறைக்கிற மாதிரி. ஆனா மீதி அந்த ஆரியர்களுடைய உருவாக்கின சாமி சாந்த சொரூபமா இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இவர்கள் தான் வந்து உழைப்பாளிகள் கிட்ட தான் நமக்கு இந்த சுருட்டு, வெத்தலைப்பாக்கு, சாராயம், மட்டன் குழம்பு, தனக்கு இஷ்ட வளர்த்த எந்த மிருகத்தையும் காட்டு மிராண்டி அது வந்து தன்னோட வளர்த்த எந்த மிருகத்திலையும் ஒரு மிருகத்தை ஒதுக்கி இது சாமிக்கு. அது எருமையா இருக்கலாம், அது உயிர் இல்லையா சார்? உயிர் பலி விடுறது சார், அது எங்களுக்கு கிராம தேவதைகளுக்கு. ஆரியர்கிட்ட அது இல்ல சார். நான் கேட்கிறேன், ஆரியர்கள்ட்ட உயிர் பலி கொடுக்கலன்னா உலகமே இல்லைன்னா, கடவுளே இல்லைன்னு அர்த்தமா? இப்ப வெளிநாடுகள் சார், மேலை நாடுகள்ல ஒரு 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 ஊருக்கு இன்னைக்கு ஒரு 100 பீஃபு 100 ஆடு பன்றிலாம் வெட்டுறாங்க. அப்ப அவங்கலாம் சர்ச்சுக்கு போறவங்க தப்பா சார்? இன்னைக்கு சார் அவங்க சாமி கிட்ட, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் பண்ணிட்டு இது பண்ணி அவங்க அடுத்து எடுத்து வைத்து கால் எங்க தெரியுமா, ஒரு நான்வெஜ்ஜு கடையில தான் வைக்கிறாங்க. ஆனா ஆரியர்கள் இந்தியர் அப்படி கிடையாது, அதுக்குன்ட்டு ஒரு ஒதுக்கி இருக்காங்க. இல்ல சார், சாமி கும்பிடுறப்ப மட்டன் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க சார். பௌத்த நெறி, ஆரியர்களுடைய குணம் நல்லது தானே. பௌத்த நெறி தான் சார் ஆரிய நெறி. அதை வந்து தாங்கள் மேல் உட்கொள்ளணும்னா தாங்கள் ஒரிஜினலி தே ஆர் பீஃப் ஈட்டர்னு சொல்றாரு ராமச்சந்திர தீட்சிதரே. ஆரியர்கள் வந்து மாட்டுக்கறி தின்பவர்னு எழுதியிருக்காரு. வரலாற்று புத்தகர்கள் எல்லாம் பாருங்க. ராமச்சந்திர தீட்சிதர் 1924
ஆரியர்கள் ஒரு முதலாக வந்த பொழுது மாட்டிறைச்சி தின்றார்கள். பின்னாளில் பௌத்த நெறியை பார்த்து தாங்களும் அதை விட மேல்படியாக இருக்க வேண்டும் என்பதுக்கு கொஞ்சமாக தங்களை மாற்றி சைவ நெறிக்கு மாறி இருக்கிறார்கள். சரி சார். அப்படி இந்த பலிகடா அதுக்கு முன்னாடி 2000-3000 வருஷம் முன்னாடியே பலி கொடுக்கறது எங்க? தமிழ். அப்பதான் தமிழ ஆரியர்கிட்ட ஏமாந்து போயிட்டா, அவனுக்கு புத்தி இல்ல சார். அப்படி அப்பனா ஆரியர் கிட்ட மன்னர் அங்க அவங்க வழிக்கு போயிட்டாங்க. மன்னர் வழிதான் சார் எங்களுக்கு. மன்னரை தாண்டினா கொலைகளத்துக்கு போயிடுவோம். ஒவ்வொரு குடிக்கும் சிவபெருமானே வந்து காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு குடிக்கும் மாரியாதை வந்து காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு குடிக்கும் முருகப்பெருமானே காப்பாற்ற முடியாது. இவங்கெல்லாம் நம்ம வைத்து நம்மளா தெய்வங்களை உள்ள கோயில்களாக கட்டி பின்னால கும்பிடுறோம். ஆனால் அவர்கள் உலக பெரிய அண்ட சராசரத்திற்கு தெய்வங்களை நான் சுருக்கி எங்கள் ஊரில் வச்சுருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 27,000 கிராமம் இருக்குது. 27,000 கிராமம்னு இன்னைக்கு வந்து முருகன் இருக்காரு, சிவன் இருக்காரு, மாரியாத்தா இருக்காங்க. எங்கே நீங்கள் போய் பார்ப்பீங்க? அந்தந்த ஊருக்கும் எல்லை தெய்வத்துக்கு கருப்புசாமி. கருப்புசாமி சார் அவர் குதிரைல போற மாதிரியும் காட்டுறாங்க. அவர் ஒரு ரவுடி மாதிரி எல்லாரையும் போட்டு தம்சம் பண்றாரு, அடிச்சு நொறுக்கிறாரு. நீதி நிலைநாட்டுறது இப்படிதான் செய்யணுமா சார்? நீதிக்கு வந்து நீங்கள் மேற்கு நாட்டு தண்டனைலாம் பார்த்துருக்கீங்களா? நீதியெல்லாம் வந்து போகிறதுக்கு சைனாவில் வந்து சார் 2 அடி கூடு கட்டி அதில் இவனை சுருகி 2 அடியை போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஒரு மனிதனை 2.5 அடி 2 அடிக்குள்ளே கூட்டுக்குள்ளே போட்டு சாகிறவனும் அதுக்குள்ளேயே கிடக்கணும். எப்படி இருக்கும் அந்த தண்டனை? அப்போ மேலை நாடுகளில் வந்து பெரிய ஒரு டன் பிளேடில் வந்து மேலேருந்து கீழே டொம்முன்னு விழுந்து தலை தெரிச்சு ஓடுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது ஏன் கருப்புசாமி குதிரைல போன நைட்டில் சார் பெரிய குதிரை வாகனம் இல்லை. பின்னால உங்களுக்கு குதிரை வாகனங்கிறது அந்த காலத்தில் கோவேரி கழுதையில் குதிரை வாகனத்தில் வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சார், உங்களுக்கு குதிரையை வந்து உங்களுக்கு அவருடைய வெயிட்டு அவரை தாங்கிக்கிட்டு அருமையாக அது வந்து ஊரை சுற்றி வர்றதுக்கு எல்லை தெய்வங்களுக்கு ஊரை சுற்றி வர்றதுக்கு அது பழக்கப்பட்டுட்டோம். இல்ல ரவுடி ஐயனார் யானையில் வருவார். அந்த யானையில் இவர் போக மாட்டார் மரியாதை நிமித்தம். யானை வந்து ஐயனாருக்கு மட்டும்தான். யானை மேல் ஐயனார் அவர் வந்து எங்கள் குருநாதர், கல்விக்கு அதிபதி. அவரை நீங்கள் சரஸ்வதினு சொல்லிக்கலாம், ஆம்பளை சரஸ்வதினு சொல்லிக்கலாம், ஆம்பளை ஞானின்னு சொல்லிக்கலாம், சித்தனுடைய சிவசித்தர்னு சொல்லிக்கலாம். எல்லா அம்சமும் கொண்ட என்னுடைய ஐயனார் வந்து சாந்தமானவர். கருப்பு எல்லாம் பார்த்துக்க, ஊரை பார்த்துக்க. அப்பனா ஒரு கருப்பு வச்சுட்டு எதுக்கு சார் 118 கருப்பு வச்சுட்டு இருக்கீங்க சார்? 108 கருப்புங்கிறது சார் உங்களுக்கு 108 வந்து எங்களுக்கு வந்து இந்த கிரகங்களின் கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா 108ங்கிறது 108 அது கிரகங்களுடைய வான ஜோதிடத்துல எல்லாமே 108ல போய் முடியும். அதை சுருக்கி பார்த்தோம்னா உங்களுக்கு அதனால அதில் 9 கிரகங்கள் 9 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 108ல முடியும். எல்லாமே வான ஜோதிடம் பிரகாரம் 108 வேணும்னாலும் 108 கருப்புசாமியை சார் 108 கருப்புசாமின்னு சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு இலங்கை 18 கருப்புசாமி தானே இது பண்றாங்க. எங்க சார் 18ஆம் படி கருப்புங்கிறது அழகர் கோயில்ல ஒரு சில இடத்துல தானே சார். எங்க சார் 18ஆம் படி? அதை சுருக்கிட்டாங்க. 18ஆம் படிங்கிறது ஐயப்பனுக்கு மட்டும் கொண்டு போய் விட்டாங்க. அப்பனா ஐயப்பனும் ஒரு எல்லை கடவுளா? ஒரு காட்டுக்குள்ள இருக்கு, அவரு ஒரு எல்லை கடவுளா? அதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. ஏன் 18ஆம் படி கருப்பை வந்து அங்க வந்து 18ஆம் படி ஹரிஹர சுதன் மாத்திருக்காங்க? ஆய்வுக்கு உட்பட்டது. இன்னைக்கு நம்ம எதுவும் பொது இடத்துல சொன்னோம்னா தவறா போயிடும். கண்டிப்பா ஆய்வு செய்யும். ஆனா ஐயப்பன் சார் 18 படினா கருப்புசாமிக்கு. 18 அப்படி இருக்கும்போது ஹரிஹர சுதன் வந்து பின்னால ஆரியர்களால் பெரிய வர்ணிக்கப்பட்டு அவருக்கும் 18ஆம் படி வச்சிங்களே, என்ன காரணம்? சரி சார், அவர் அவ்வளோ இது இருக்கிறீங்க, அவ்வளோ பயந்துட்டு இருக்கு. ஏன் அவருக்கு ஒரு கோவில் கட்டி கோபுரம் கட்டி எதுவுமே வெறும் வெட்ட வெளியில மழை புயல் காத்து எல்லாத்தையும் அவர் மேல படுது இல்லை? அது எப்படி சார் எதுக்கு சார்? எங்களுடைய கோயில்கள் அதுக்கு பேர் அம்பலம் சார். இன்னைக்கு உங்களுக்கு தயவு பண்ணி இந்த காணொலியில சொல்றேன். நாங்கள் ஒரிஜினலாக வந்து கூரைகள் இல்லாத மொட்டா அண்ட வெளியில் வச்சுருந்ததுக்கு பேர் அம்பலம்னு பேர். என் சிற்றம்பலமும் சாமியும் அம்பலத்தில் தான் இருந்தார். மாரியாத்தாவும் அம்பலத்தில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி வெக்காளி அம்மன் கோயில்னு உறையூரில் என்ன இருக்குது, அதுக்கு கோயில் கட்டக்கூடாரா எனக்கு மேலே அப்படின்ட்டுச்சு. இன்றைக்கும் காற்றோ மழையோ அவ்வளோ பிரசித்தியான வெக்காளி அம்மன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது, உறையூரில். போய் பாருங்கள் அந்த கோயிலை. சுற்றிலும் மாளிகை கோயிலுக்கு அவ்வளோ கட்டியிருக்காங்க. மூலஸ்தானம் மட்டும் வெட்ட அண்ட வழியில் தான் மேடம். இல்ல தமிழனுக்கு அது அவருடைய ஒரு கடவுள் என்பது எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும் அவர் வழங்கும். அவருக்கு ஒரு கோவில் கோபுரம் கட்டி அப்படி வச்சது சார். இல்ல அது ஒரு பக்தி ஒரு இல்ல அதெல்லாம் நம்மளா ஏற்படுத்தி கொண்டது. அம்பலத்தை வந்து
கோயிலுங்கிறது சார் சிதம்பரத்துக்கு தான் பேர் கோயில்னு பேர். அந்த கோயிலுங்கிற ஊரில் ஒரு கூரை கட்டி அருமையாக ஒரு போட்டு ஆகம விதின்னு ஒன்று போட்டு ஒரு கோயிலை கட்டிட்டான். அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் கட்டுங்கன்னு கோயிலை கட்டுன்னு வந்துருச்சு. ஆனா அந்த கோயிலை கட்டும்போது சார், கோபுரங்கள் கட்டும்போது ஏழைகளை பொருத்தி பயங்கரமாக வந்து அது கோபுரம் ஒரு காலம் பாவ சின்னமாக கருதப்பட்டது. காரணம், ஏழைகளை வருத்தி அந்த கோபுரம் முடிக்கிறதுக்குள்ள அந்த ஊரை புளிஞ்சு எடுத்துவான் மன்னர்கள். அப்பன்னா ஆக அந்த கோபுரத்தை சில பேர்லாம் அந்த காலத்தில் கோபுரத்தை பார்க்க மாட்டாங்க, நம்ம உழைப்பு போட்டு புளிஞ்சிருச்சுடா. அதுக்கு தான் சார் சொல்றத கேளுங்க, அது சொல்றத கேளுங்க. ஆரியர்கள் வந்து சார் அதுவும் பாவ சின்னமா கோபுர தரிசனம் சார் கோடி புண்ணியம்னு அவங்க மாத்தினாங்க. அப்புறம் மன்னர்கள் பின்னால சார் இதெல்லாம் வந்து நான் முற்கால சோழர்கள் காலத்திலேயே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு எவால்வ் பண்ணி வச்சுட்டாங்க ஆரியர்கள். அதுக்கு பிற்பாடு அப்புறம் ஆதித்த கரிகாலன் இந்த பிற்கால சோழர்கள் வந்து அதுல வந்து பெரிய சோழன் ராஜராஜன், அவன் மகன் ராஜேந்திர சோழன், அவன் கொள்ளு பேரன் குலோத்துங்க சோழன், இவங்க காலத்துல கோபுரம் தாண்டவம் ஆடுது சார். இல்ல நீங்க பாவப்பட்ட இதுன்னு சொல்றீங்க. ஒரு காலம் கோபுரம் என்ற பாவப்பட்ட ஏன்னா அது அந்த கோபுரத்தை ஏத்துறதுக்குள்ள ஏழைகள் பணம் வட்டி வசூல தான் சார் அந்த காலத்துல கட்டினாங்க. அதனால அவர்களுடைய ஜீவனாம்சத்தை நெருக்கி தான் மன்னர்கள் கோயில் கட்டியிருக்கான். ஏக வில்வம் சிவார்ப்பம்னாங்க. ஏக வில்வம் இங்க வில்வம் கிடையாது. ஆமா, வில்வம் கிடையாது. அது தமிழர் பண்பாடு சிவன் சொல்றீங்களா? அவருக்கு வில்வம் தான் சார் மெயின். இல்ல சார் எங்களுக்கு வந்து எனக்கு கொன்றை பூ தான் எனக்கு சுவாமிக்கு ரொம்ப பிடித்தது. கொன்றை தான், அப்புறம் அல்லி, தாமரை, அடுத்து புன்னை. இந்த 4 வகை பூக்கள் தான் சொல்லி புறநானூர்ல வருது. ஏன் புறநானூறு எவிடன்ஸ் இருக்கும்போது உங்களை எப்படி நான் ஏத்துக்குவேன் சார்? உங்க வில்வம்லாம் கங்கை சமவெளி, அங்க திருப்பி கொண்டு போய் வச்சிருங்க. எங்களுக்கு வந்து வில்வம் எங்க இதுல வில்வா, அதுக்கு தான் சார் ஏக வில்வம் சிவார்ப்பணம். நீங்க எப்படி உள்ள நுழைச்சிங்க? ஆரியர் எப்படி சார் சிவன் கோயில் உள்ள அவங்களை இது பண்ண? அதே மாரியத்த கோவிலையும் கருப்புசாமி கோவிலையும் ஆரியர் உள்ளவில்ல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கல்ல. அது ஏன் தெருவுக்கு ஆரியர் வர மாட்டாங்க சார்? அதனால காப்பாற்றப்பட்டு அவர் சத்தியமா அவங்களே எங்களை காப்பாத்தி விட்டாங்க. ஆரியர்களே எங்களை வந்து உங்க தெய்வமா வச்சிட்டு போங்கடா, எங்களுக்கு பகவானே சார் அபிஷ்டுன்னு சொல்லி எங்களை அபிஷ்டுவா ஆக்கி சண்டாலான்னு ஆக்கிட்டான். என் சண்டாளர்கள்ட்டையும் அபிஷ்டுகளையும் தான் நான் கருப்புசாமியும் மாரியாத்தாவும் மாட்டிக்கிட்டு முருகனும் மாட்டிக்கிட்டேன். எங்கள் தமிழ் தெய்வங்களுடைய பவர் அப்படி தான் குறைச்சிட்டீங்க. அவங்க ஒன்றும் பவரில் குறையில சார். இன்னைக்கு பாண்டி கோயிலுக்கு போங்க சார், இன்னைக்கு மதுரை பாண்டி கோயிலுக்கு நீங்கள் அழகர் கோயிலுக்கு போங்க, 18ஆம் படிக்கு 1000 ஆடு வெட்டி நொறுக்குறான். அதில் உள்ளவரெல்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர்கள். அப்பனா அவ்வளவு நிறைவேற்றுறாரு அவங்க வேண்டுதல் இல்ல. அவங்களுக்கு பெரிய போக முடியாது சார். சிவன் கோயிலுக்குள்ள நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி போக முடியாது. யாரும் சூத்திரர்களும் பஞ்சமர்களும் போக முடியாது. சூத்திரர்கள்னா வந்து இந்த இவ்வளவு ஆடுகள், தயவு பண்ணி புரிஞ்சுங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிவன் கோயிலுக்குள்ள நாங்க போக முடியாது. பெரிய சாதிகள் மட்டும்தான், மன்னரோடு பெரிய சாதிகள் தான் சிவன் கோயிலுக்கு. ஏழைகளுக்கு சிவன் கோயில்லாம் கிடையாது. எங்களுக்குள்ள ஏழை கோயில் மாரியாத்தா கோயில் தானே. மாரியாத்தா கோயில், முருகன், கருப்புசாமி, முருகன். எங்க குலதெய்வத்துக்குள்ள எந்த குலதெய்வம் இருந்தாலும் அதுல ஐயனார் உள்ள. அப்பனா ஆரியரிடம் தமிழன் தோற்று விட்டார், தமிழன் தோற்று விட்டார் எடுத்துக்கிறீங்களா? ஆரியன்ட்ட தமிழன் தோத்து விட்டார். தமிழன் என்னைக்கும் தோத்ததே இல்லை சார், ஜெயிச்சுட்டாங்க. எப்படி சார் சிவன் எங்களுடையது தமிழன் உடையதுன்றீங்க சார், முருகர் எங்களுடையது, அதுக்குள்ள ஆரியன் பூஜை புனஸ்காரம் செய்யறான் சார். தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொன்ன ஒரு திருவாதூர் மாணிக்க வாசகர் ஒரு ஆரியர். அவரையும் அப்படி வளர்றாரு சார். ஆரியன் தான் சார் எங்களுக்கு வளர்றாரு. நானா சொன்னேன், நான் தென்னாடோட சிவனே போற்றின்னு நான் சொல்லியிருந்தா தான் நீங்க என்னை கோச்சிக்கலாம். அது மாதிரி ராமச்சந்திரன் அப்படி சொல்றாருன்னு நான் சொல்ல சார். திருவாரூர் நான் சொல்லிட்டேன், தென்னாட்டுடைய சிவனை போட்டு கைலாலத்தில் காலை எடுத்து அதெல்லாம் எந்நாட்டவருக்கும் இறைவான்னு சொல்லிட்டாரு சார். அப்புறம் திருவாதூர்காரரு தென்னாட்டுக்கு சிவன் போற்றி அப்படிதான் சார். கரெக்ட் தானே சார். அது கைலாய அவருடைய வீடு கைலாய அன்னைய தேதி இல்ல சார். கைலாயம் எல்லாம் பிதற்றல் பின்னாளில் வந்தது. என்னுடைய அகஸ்தியர் பீக், என்னுடைய அகஸ்தியர் மலை மூத்த மலை இங்க இருக்குது. அதுல தான் என்னுடைய 18 சித்தர்களோட சிவபெருமான் இருந்தார். என் மலையெல்லாம் மறைக்கிறீங்க சார். மொத்தத்துக்கு ஒரு கருப்புசாமி குறிப்பிட்ட ஒரு குரூப்பை பாதுகாப்புறது வச்சுக்கலாமா? எப்படி வேணா நீங்க வைத்துக்கலாம். ஏழை எளியவர்களை காப்பாத்தினவர் கருப்புசாமி. இன்னைக்கு ஏழை எளியவர்கள் அவ்வளவு பேரும் பல லட்சம் கோடிக்கணக்கானவங்க எல்லாம் கருப்புசாமி விழுவுறாங்க. இவ்வளவு தெய்வங்களை நீங்க கூப்பிடுறீங்களே, எங்க கருப்புசாமி ஏன் அன்னைக்கு இவ்வளவு இன்னும் கொண்டாடுறாங்க? நீங்க வந்து பெரிய மங்கேஸ்வரர், சர்வேஸ்வரர், எல்லா விஸ்வேஸ்வரர்லாம் வச்சிருக்கீங்க. நாங்கள் அவங்கெல்லாம் தாண்டி எங்கள் ஊர் அடிக்கிறோம். நாங்கள் 18ஆம் படி கருப்பு கிட்ட வாங்க ஐயா, பங்குனி சித்திரை வைகாசி 3 மாதம் பாருங்க. நீங்க அதுலேயும் உங்களை இது பண்றீங்க. அதாவது 18ஆம் படியும் இருக்கின்ற அவர்னு கேட்டீங்கன்னா 18ஆம் படி கருப்புங்கிறது ஐயப்பனையும் நீங்க கருப்பு சாமியில கொண்டு வரீங்க. ஆமா,
ஆ? 18ஆம் படி அவரும் 18ஆம் படி கருப்பு தான் சார் இருக்கணும். அது ஹரிஹர சுதன் மாத்துறாங்க. நான் தான் அது ஆய்வுக்கு உட்பட்டது. அது ஆரியர்கள் மாத்திட்டாங்க. ஆரியர்கள் வந்து தான் சார் வளரும். நம்பூதிரிகள் மலையாளத்தில் நம்பூதிரிகள். அப்பனா சிவன் சிதம்பரம் தீட்சிதர்கள் எப்படி வந்தாங்க? அதுவும் இதே மாதிரி தான். நம்பூதிரிகள் என்ன மலையாளத்துக்கு அதே தான் தீட்சிதர்கள். சிதம்பரத்தை கைப்பற்றுறாங்க. 3000 அந்தணர்கள் கொண்டு நாங்க தான்றாங்க. இன்னைய ஊர்ல நாங்க தான் அந்த சாமி. அந்த கருப்பு அதை கட்டின சோழர்களுடைய கருப்பு சாமியை சாத்வீகமாக வணங்க வேண்டிய ஒரு இதுவே, அதுக்கு போயிட்டு இப்படி இல்ல சாராயம் சுருட்டு ஆடு மாடு கோழி இதெல்லாம் அப்பதான் ஒரு இது குடி காத்தவன் சார். எங்க குடியை காக்குறவன் அவன் ஒரு குடிகாரன். நாங்க என்ன அவன் குடிகாரன்றீங்களா? நாங்க குடிப்பது எங்களுக்கு வந்து ஒரு வழக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா மாலை நேரம் உழைப்பு கடின உழைப்புக்கு பிற்பாடு கொஞ்சம் சாப்பிடுறது வந்து எங்க தமிழ் கலாச்சாரத்துல உள்ளது. அப்படா கருப்பு சாமி ஒரு குடிகாரன். அது சாராயம் படிச்சு சார் அவர் சுருட்டு குடிக்கிறார் சார். என்ன அன்பால நான் என்ன பண்றனோ அன்பா அத அன்புல படைக்கிறேன். சுருட்டு குடிக்கிறார். ரவுடி தான சுருட்டு குடிப்பாங்க. நாயனார் வந்து பன்றிக்கறியை சாமிக்கு படைச்சாருங்கறனால டெய்லி சிவன் பன்றிக்கறியா தின்னுட்டு இருப்பாரான்னு நீங்க கேட்டீங்கன்னா சார் இதெல்லாம் நீங்க அப்படி இல்ல கேக்குறீங்க. குறுக்கு கேள்வி. கண்ணப்ப நாயனார் டெய்லி பன்றிக்கறியா படைச்சாரு. அப்ப நீங்க வந்து சார் சிவன் டெய்லி அதை ஏத்துக்கிட்டாருல்ல சிவன். அதே மாதிரி அதே தான் கருப்புசாமி ஏத்துக்கிட்டாரு. ஐயா நாங்க சொன்னா உங்களுக்கு ஒண்ணா நீங்க ஒண்ணா என்ன சாமி நீங்க இப்ப பாருங்க உங்க வாயால நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அங்க நான் சிவன் நீங்க இங்க எங்க கருப்புசாமி. அவருடைய இது யாரு அந்த கண்ணப்பரையார். அவர் ஒரு மலை அவர் வேடவன். அப்படி இருக்க நான் இது அதை ஏத்துக்கிட்டாருல்ல அதுதான். ஆனா நீங்க இவர் நான்வெஜ் சாமி தானே சார். நான்வெஜ்னா சார் சுருட்டு எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில சுருட்டு சாராயம் எங்கள் தமிழ் பண்பு சார். இன்னைக்கு உள்ள சாராயம் அதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணிட்டு எதுவும் பேசாதீங்க. அருமையா அன்பா நல்லா உழைத்துட்டு நல்ல நாள் பெரிய நாள்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாராயம் சாப்பிடுதல் சுருட்டு குடித்தல் வெத்தலை பாக்கு போடுதல் இதெல்லாம் தமிழ் பண்பாடு. அப்பனா தமிழன் ஆதி காலத்துல ஒரு குடிகாரன். நீங்க எப்படி வாழ் பண்ணலாம் சார். தமிழ் வந்து எங்களுக்கு தொன்மையானது. அந்த காலத்துல நாங்க சாராயம் ஆரியர் வந்து உங்களை திருத்தி இருக்க இதெல்லாம் கூடாது. ஆரியருக்கு சார் அவனுக்கு டிஸ்டிலேஷன் தெரியாது சார். அவனுக்கு ஆரியருக்கு டிஸ்டிலேஷன் டெக்னாலஜி தெரியாது. யாரு டிஸ்டிலேஷன் டெக்னாலஜி அந்த காலத்திலேயே உங்களுக்கு நீ ஒரு பழச்சாறுல இருந்து சாராயம் எடுக்க வரதுக்கு கற்றுக்கொண்டானே டெக்னாலஜி கத்துக்கிட்டவனா நீங்க மோசமா இருப்பீங்களா? அப்பனா சார் இன்னைக்கு வந்து நீங்க பிளாக் லேபிள்னு சொன்னா கிளன் ஃபெட்டிக்குன்னா ஊங்குறீங்க. அதையே நாங்க வந்து தமிழ்ல சாராயம்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? என்ன சார் உங்களுடைய சாஸ்திரம் தங்கியதும் இல்ல சார் இருக்கிறது சார். இப்படிதான் சார் கும்பிடணும். ஒரு அகோரமா பயங்கர அவர் அகோரமா வந்து நமக்கு காமிச்சு வரலாறுல காமிச்சிட்டாங்க. நீதி பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு கிராம தேவதை சார். எல்லையில் வந்து யாரும் அநியாயமா எங்க எல்லைக்குள்ள வராத அவனை கொன்று குமி. நீதி திருட்டு கிருட்டு மற்ற எல்லா பல வகையான திருட்டு இருந்த அத்தனை திருட்டுகளையும் ஒழிப்பதற்கு அவர் தான் தலைவர். அவரு அவ்வளவுக்கும் குலதெய்வம் வந்து அவருக்கு ஐயனார். அவர் வணங்குறவர் அவ்வளோ அகோரமா இருக்கிற ஒரு சாந்தமூர்த்தியை தான் வணங்குவார். ஆக சார் கிராமத்தை உங்களுக்கு கடைசியா குடியை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு வந்த தெய்வம் தான் கருப்புசாமி. அந்த அளவிலேயே வந்து நீங்க வந்து இந்த காணொலியில வந்து நான் சொல்றது ஏத்துங்க. சரி சார். உண்மையிலே கருப்புசாமின்னா யார், அவரை எப்படி ஒரு குறிப்பிட்ட இதுல இருந்து தப்பித்து தமிழர்களுடைய பண்பாட்டை காப்பாற்றுகிறார், தமிழர்களுடைய வழிபாட்டு முறையை காப்பாற்றுகிற மிக தெளிவாக சொன்னது. மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.